அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் காண்பது பெண்களுக்கு மாதவிடாய் ஏன் வருகிறது, பெண்களுக்கு மாதவிடாய் வருவது வரமா அல்லது சாபமா என்று ஒரு சில பெண்கள் நினைப்பர். நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன், விசேஷ நாட்கள் வரும்போது எனக்கு ஏன் மாதவிடாய் வருகிறது என்று கவலை கொள்பவரா நீங்கள்? அப்படி என்றால் இந்த பதிவு உங்களுக்கு தான். இந்த கதையை உண்மையான பக்தியுடன் கேட்டு உங்கள் கருத்துக்களை அன்னை பராசக்தி என்று எழுதுங்கள். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இறைபக்தி அதிகம் கொண்ட மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த மக்கள் இதுவரைக்கும் எந்த பாவங்களையும் செய்ததில்லையா. ஒரு சின்ன எறும்புக்கு கூட தீங்கு விளைவிக்காத மக்களுக்கு அந்த நாட்டில் ஒரு கொடிய அரசன் வாழ்ந்து வந்தான். அந்த அசுரன் அந்த நாட்டு மக்களுக்கு பல துன்பங்களை கொடுத்து வந்தான். அந்த அசுரனால் பல துன்பங்களை அனுபவித்த அந்த மக்கள் இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்காதா என்று ஏங்கி தவித்தனர். முனிவர்களிடமும் தேவர்களிடமும் உதவி கேட்டு சென்ற மக்களுக்கு வெறும் ஏமாற்றமே. காரணம், அந்த அசுரனை யார் வதம் செய்கிறார்களோ அவர்களுக்கே அவன் செய்த பாவங்கள் வந்து சேர்ந்துவிடும் என்ற வரத்தினை அவன் பெற்றிருந்தான். அதனால் அந்த அசுரனை அழிப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. இதனால் மனமுடைந்து போன அந்த கிராம மக்கள் அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொண்டனர். தாயே பராசக்தி, அந்த அசுரனை கொல்ல யாரும் முன்வரவில்லை, நீங்கள் தான் எங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று கண்ணீர் மல்க அன்னையிடம் முறையிட்டார்கள். மக்களின் வேண்டுதலை நிறைவேற்ற அன்னை பராசக்தி பூமிக்கு வந்து அதிக பாவங்களை செய்த அந்த அசுரனை வதம் செய்தாள். இதனால் அந்த அசுரனின் பாவங்கள் அனைத்தும் அன்னை பராசக்தியின் மேல் விழுந்துவிட்டது. அந்த பாவத்தை தாங்க முடியாமல் பராசக்தி தன்னை தாழ்த்தி கொண்டு தன்மேல் விழுந்த பாவத்தினை தனது உடலின் ஒரு பகுதி வழியாக வெளியேற்ற நினைத்தாள். ஆனால் அந்த பாவச்சுமை அவ்வளவு எளிதாக உடம்பை விட்டு வெளியேறவில்லை. அன்னை பராசக்தி படும் துன்பத்தினை கண்ட மக்கள், பராசக்தி தாயே, நீங்கள் அனுபவிக்கும் பாவச்சுமையை எங்களுக்கும் பிரித்து தாருங்கள், நாங்கள் அந்த பாவத்தினை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னவுடன் அதற்கு அன்னை பராசக்தி, அதற்கான நேரம் இன்னும் கைகூடவில்லை, நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லி மக்களை அனுப்பி வைத்தார். இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம், அதாவது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன் தேவர்களும் அசுரர்களும் விவாதம் நடத்தி கொண்டிருந்தனர். அது என்னவென்றால், இந்த ஈரேழு உலகங்களில் சாமுத்ரிகா லட்சணம் பொருந்திய மிகவும் அழகான பெண் யார் தெரியுமா என்று விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது தேவர்களுக்கு தலைவனான இந்திரன், இது என்ன கேள்வி, சந்தேகமே வேண்டாம், அன்னை பராசக்தி அவர்களை போன்று இவ்வுலகில் யாராவது உண்டா? அன்னை பராசக்தி தான் சாமுத்ரிகா லட்சணம் பொருந்திய பெண் என்று சொன்னவுடன் அந்த சபையில் இருந்த அத்தனை பேரும் சரி என்று சொல்லவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த பிரம்மதேவர், ஆம், அன்னை பராசக்தி போன்று வேறு எவரும் இல்லை, உண்மைதான், அன்னை பராசக்தியை விட இவ்வுலகில் அழகான பெண் உருவாக வேண்டும், அதுவும் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு இந்த ஈரேழு உலகத்தை மிஞ்சக்கூடிய ஒரு அழகு பதுமையை பிரம்மதேவர் உருவாக்கினார். அவள்தான் அகல்யா தேவி. அந்த பெண்ணை போன்று வேறு எவரும் இல்லை. அகல்யாவை பார்த்த எல்லோரும், என்ன ஒரு அழகு மங்கை, இந்த பெண் தனக்கு மனைவியாக வேண்டும் என்ற ஆசையில் பிரம்மதேவரிடம் தேவர்கள் அனைவரும் பெண் கேட்டனர். ஆனால் பிரம்மதேவரோ மறுத்துவிட்டார். நிராசையாய் சென்ற தேவர்களுக்கு வெறும் ஏமாற்றமே கிடைத்தது. ஆனால் இந்திரன் மட்டும் அகல்யாவை எப்படியாவது திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணி அதிக ஆசையில் இருந்தான். அவனுக்கும் வெறும் ஏமாற்றமே. ஆனால் இந்திரன் ஆசையை கைவிடாமல் திரும்ப திரும்ப பெண் கேட்டு போனான். ஆனால் பிரம்மதேவரோ எந்த ஒரு கர்வமும் இல்லாத தவமுள்ள மகா முனிவரான கௌஷிகன் என்ற முனிவருக்கு தன் மகளை மணமுடித்து வைத்து விட்டார். அதனை கண்ட இந்திரனுக்கோ மிகப்பெரிய ஏமாற்றமாகிவிட்டது. அன்று இரவு முழுவதும் என்னை போன்ற அழகனுக்கு மணமுடிக்காமல் அழகு மங்கையை ஒரு முனிவருக்கு போய் திருமணம் செய்து வைப்பதா? இது என்ன நியாயம்? நானும் தேவர்களுக்கெல்லாம் தேவன், அழகன், என்னை விடுத்து அந்த முனிவர் என்ன அவ்வளோ அழகா என்ன என்று புலம்பிக் கொண்டே இருந்தான் இந்திரன். அகல்யாவை மறக்க முடியாத இந்திரனுக்கு ஒரு நாள் அகல்யாவை காண விரும்பினான். நடுநிசியில் அகல்யா வீட்டின் அருகே காத்து கொண்டிருந்தான். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கௌஷிக முனிவர் நீராடுவது வழக்கம். அன்று கௌஷிக முனிவர் நீராடுவதற்கு குளக்கரைக்கு சென்றார். கௌஷிக முனிவர் இல்லாத நேரத்தில் இந்திரன் அகல்யாவை காண உள்ளே சென்றான். அகல்யாவின் அழகை பார்த்து மெய் மறந்து தனது உருவத்தை கௌஷிக முனிவர் போல் மாற்றி அகல்யாவை நெருங்கினான். வந்திருப்பது கணவன்தான் என நினைத்து அவளும் பேசாமல் இருக்க, இந்திரன் தவமுள்ள மகா முனிவரின் மனைவியை தவறாக அணுகியதால் அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டானது.
குளக்கரையில் நீராடிவிட்டு வீட்டுக்கு திரும்பிய கௌஷிக முனிவர் இந்திரனை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தார். காரணம், அவரை போன்று உருவம் மாறியிருந்த இந்திரன் தவமுள்ள மகாமுனிவரை பார்த்தவுடன் அவனுடைய உருவம் இந்திரனாக மாறிவிட்டது. சம்பவத்தை நேரில் பார்த்த கௌஷிக முனிவர் கடும் கோபமாகி, அகல்யா, இந்திரன் என்னை போன்று உருவத்தை மாற்றியதால் உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் தன் கணவனின் ஸ்பரிசத்தை கூடவா உன்னால் உணர முடியவில்லை? தன்னுடைய கணவனின் ஸ்பரிசத்தை உணர முடியாத நீ எப்படி பவித்திரமாக இருக்க முடியும்? இனி ஒரு நிமிடம் என் கண் முன் நிற்காமல் கல்லாக கடவாய் என்று தன் மனைவிக்கு சாபமளித்தார். ஐயனே, நான் இந்த சாபத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு என் ஆயுள் முழுவதும் சேவை செய்வேன் என்று சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறேன். அதனால் எனக்கு எப்போது சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறுங்கள் ஐயனே என்று சொன்னவுடன் முனிவர் சற்று தணிந்து, அகல்யா, யார் ஒருவர் ஏகபத்தினி விரதனாக இருக்கிறாரோ, தன் மனைவியை தவிர வேறு பெண்ணை ஏறெடுத்தும் பார்த்திராத சத்தியவானின் பாதம் உன் மீது படுகிறதோ அன்றுதான் உனக்கு சாப விமோசனம் அடைவாய் என்று சொல்லி முடிப்பதற்குள் அகல்யா தேவி கல்லாக மாறிவிட்டாள். பிறகு முனிவர் இந்திரனை பார்த்து, நீ செய்த தவறுக்கு அந்த ஆண்டவனே உனக்கான சாபத்தை வழங்குவார் என்று சொல்லி கௌசிக முனிவரும் மறைந்து போனார். முனிவரும் மறைந்த அடுத்த நொடியே இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஆட்கொண்டது. அதிலிருந்து அவனால் மீள முடியவே இல்லை. உடனே இந்திரன் சிவபெருமானிடம் சென்று நடந்ததை கூறினான். சிவபெருமானோ, நீ செய்தது மகா பாவம் இந்திரா, இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இந்திரனோ என்ன செய்வதென்று தெரியாமல் சுற்றித் திரிந்தான். நேரம் போனது. இந்திரனுக்கோ தன் பதவி, பேர், புகழ் எல்லாம் பறிபோனது. சொர்க்கலோகத்தில் இந்திரன் இடம் காலியானதால் இந்திரன் பதவிக்கு தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தனர். பூலோகத்தில் மழை இல்லாமல் பூமி வறண்டு போனது. தண்ணீர் இல்லாததால் உயிரினங்கள் மடிய தொடங்கின. இதை கவனித்துக் கொண்டிருந்த பிரம்மதேவர், இந்திரன் இல்லாவிடில் பூலோகத்தில் மனிதர்கள் இல்லாமல் போய்விடுவர். தேவலோகத்தில் சமநிலை இருக்காது. பாதாளத்தில் அசுரர்கள் வந்து சொர்க்கலோகத்தை ஆட்கொண்டு விடுவர். இதனை தவிர்க்க வேண்டுமெனில் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் விலக வேண்டும். என்ன செய்யலாம் என்று சிந்தனை செய்து கொண்டிருந்தார் பிரம்மதேவர். அந்த நேரத்தில் பராசக்தி அங்கு வந்தாள். பிரம்மதேவருக்கு அப்போது ஒரு யோசனை தோன்றியது. இந்திரனுக்கு ஏற்பட்ட தோஷத்தை யாராவது பங்கிட்டுக் கொண்டால் பூலோகம் சமநிலைக்கு வந்துவிடும். ஆனால் யார் பங்கிட்டுக் கொள்வது என்று பிரம்மதேவர் பராசக்தியிடம் கூறினார். அப்போது அன்னை பராசக்தி சபையை கூட்டி நடந்ததை கூறினாள். இந்த பிரம்மகத்தி தோஷத்தை யாரு பங்கிட்டுக் கொள்ள நினைக்கிறீர்கள் என்று கேட்டவுடன் அந்த சபையில் இருக்கும் அனைவரும் பயந்து அஞ்சினர். ஆனால் பூமி தாய், நதிகள், மரங்கள், பெண்கள் இந்த நால்வரும் முன்வந்து, நாங்கள் உலக நன்மைக்காக இந்த தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாது மக்களை துன்புறுத்திய அசுரனை வதம் செய்ததால் அவன் செய்த பாவங்கள் அனைத்தும் அன்னை பராசக்தியிடம் வந்தடைந்தது. அந்த பாவமும் அன்னையை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொன்னவுடன் பிரம்மதேவரும் அதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது. முதலாவது பூமி. இதில் வறண்ட நிலம் பூமிக்கு சாபமாகவும் தன்னைத்தானே செழுமைப்படுத்தி வளர்வது வரமாகவும் அமைகிறது. இரண்டாவது நதி. நதியில் வரும் நுரைத்தன்மை பாவமாகவும் புண்ணிய தீர்த்தம் வரமாகவும் அமைகிறது. மூன்றாவது மரம். மரத்திற்கு வரும் பிசின் சாபமாகவும் வெட்டினால் துளிர்விடும் தன்மை வரமாகவும் அமைகிறது. நான்காவது பெண்கள். பெண்ணிற்கு மாதவிடாய் சாபமாகவும் தெய்வத்துக்கு சமமாக தாய்மை வரமாகவும் அமைகிறது. அதோடு பெண்ணிற்கு மாதந்தோறும் வரும் மாதவிடாயானது அன்னை பராசக்திக்கு ஏற்பட்டிருக்கும் பாவம் இதோடு விலகும். பெண்மையான நீங்கள் ஒவ்வொரு மாதமும் புனிதமடைவீர்கள் என்றும், உலகில் வாழும் அனைத்து பெண்களுக்கும் மற்றும் இனிமேல் பிறக்கப் போகும் பெண் குழந்தைகளுக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும் என்று ஆசி வழங்கினார் பிரம்மதேவர். இதை கேட்டுக்கொண்டிருந்த இந்திரன் தான் செய்த தவறுகளுக்கு மனதார மன்னிப்பு கேட்டதோடு தான் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு சொர்க்கலோகத்தை சிறப்பாக ஆட்சி செய்தான். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் போடும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ.